எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து சான் ஆண்டனியோ தமிழ்ச்சங்கம் மூலமாக வந்து ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணாங்க. எவ்ரி இயர் வந்து ஸ்போர்ட்ஸ் டே வந்து இந்த பசங்களோட சம்மர் ஹாலிடேஸில் வரும். அந்த ஜூன் மந்த் அந்த மாதிரி வரும் ஸ்போர்ட்ஸ் டே கிட்ஸுக்கு, அப்புறம் அடல்ட்டுக்கு தனியாக இருக்கும். அன்றைக்கி வந்து கிட்ஸுக்கான ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ அன்றைக்கி வந்து நான் 3 பேரையுமே வந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். காலையிலே வேகமாகவே போனோம். 7:30க்குலாம் அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் சொல்லிவிட்டு அவங்களோட பேஜில் போட்டிருந்தாங்க. அதனால் காலைல கொஞ்சம் வேகமாகவே எந்திரிச்சிட்டு காலைல என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி பேக்கில் செடியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தண்ணியெல்லாம் விட்டுட்டு அவங்க ரெடியானாங்க. நாங்களும் அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு அப்புறம் பசங்களையும் எழுப்பி அவங்களையும் ப்ரஷ் பண்ணி வெறும் ஜஸ்ட்டு எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரஷ் பண்ணிவிட்டு மட்டும்தான் கிளம்புனோம். ஏன்னா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, டேக்கோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் அங்கே போய் பசங்களோட கேம் முடிஞ்சதும் அவங்களுக்கு நம்ம சாப்பிட கொடுத்துக்கலாம். ஸோ காலையில் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஹஸ்பண்ட் டீ போட்டிருந்தாங்க. ஸோ 2 பேரும் டீ மட்டும் குடிச்சிட்டு அப்புறம் பசங்களுக்கு வந்து சாக்ஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லி அவங்களே ரெடி ஆகிட்டாங்க. ப்ரஷ் மட்டும் பண்ணிவிட்டால் போதும். ஆதிரனுக்கும் மீனாட்சிக்கும், மற்றபடி எல்லாமே அவங்களே ரெடி ஆயிடுவாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஆதிரனும் ஹரியும் மட்டும்தான் வந்து ஸ்போர்ட்ஸ் டே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மீனாட்சி அப்போ வந்து 2 year old தான். பட் இந்த டைம் வந்து அவளுக்கு இப்போது ஆல்மோஸ்ட் 3.5 years ஆயிடுச்சு. அதனால் அவளே வந்து நான் வந்து அவளோட நேமும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அவளுக்கும் அந்த அவள் என்ன கேம்னா லெமன் ஸ்பூன் அந்த கேம். ஆதிரனுக்கு பார்த்தீங்கன்னா 100 meter ரன்னிங், அப்புறம் வந்துட்டு நம்ம சாக்கு ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் ஹரிக்கும் 100 meter ரன்னிங், அப்புறம் சாக்கு ரேஸ் அவங்களுக்கும் 2 பேர்த்துக்கும் சேம் தான். ஸோ ஒரு 6:30 அதுக்கு மேலே எந்திரிச்சிட்டு 7:30 ஆயிடுச்சு கரெக்டாக கிளம்பி போகிறதுக்கு. எல்லோரும் அப்படியே நாங்கள் வந்து ஒரு கார் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா என்னோடய மாமியார் வந்து ஜூலை லாஸ்ட் வர்றாங்க யூஎஸ்க்கு. ஆல்ரெடி வந்து கார் வந்து நாங்கள் 5 பேர் இருக்கனால ரொம்ப வந்து இடைஞ்சலாக தான் இருந்தது, கொஞ்சம் லாங் ட்ரிப் போகும்போதெல்லாம். அதனால் மாற்றணும் தான் இருந்தோம். சரி இந்த டைமில் மாற்றிடலாம். ஏன்னா எங்கள் மாமியார் வரும்போது அவங்களுக்கு சீட் வேணும் இல்லையா. ஒவ்வொரு டைம் நம்ம ரெண்டலில் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் இது செகண்டில் தான் வாங்கினோம் இந்த காரு. ஸோ வீட்டிலருந்து ஒரு 15 minutes அந்த ஸ்கூல், அங்கே பிராண்டிஸ் ஒன்று ஹை ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் கிரவுண்டில் தான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஏதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் இயர் இங்கே தான் நடந்தது. இந்த இயரும் இங்கே தான் இருந்தது. எவ்ரி இயர் இங்கே நடக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இது ரொம்ப இங்கே என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், காலையில் நம்ம இப்போ போகிறோம் இல்லையா, போகும்போது நல்லாயிருக்கும், காற்றடிச்சிட்டு அப்படியே வெயில் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஒரு 9 மணி 8:30க்கு மேலே பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கும். உங்கள் ஷேட்ஸ் அவ்வளோவா இருக்காது. அதனால் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன்லாம் கேப் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். பட் நாங்கள் அன்றைக்கி எடுத்துகிட்டு போகல. ஆனால் அங்கே வந்து தண்ணி எல்லாமே, ஜூஸ் எல்லாமே பசங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. என்னது? ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் லைன் வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஏஜஸ், அந்த கேட்டகரி 3 to 5, அப்புறம் அந்த 5 to 8 or 7 சம்திங் ஏதோ ஏஜ் கேட்டகரி வச்சுருந்தாங்க. 3 லைன் மாதிரி. அங்கே வந்து 3 பசங்களுக்கு நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா அவங்க ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அங்கே டேக்கோ அந்த கூப்பன் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். அதையும் வாங்கிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து குட்டி பசங்கள்லேருந்து கேம் ஆரம்பிப்பாங்க. ஸோ மீனாட்சியோட கேம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு வந்து அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுன்னு வந்துட்டு தனித்தனியாக பிரிச்சுப்பாங்க. பாய்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ரேஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கேர்ள்ஸ் அடுத்தது. அதுக்கப்புறம் 2லேயும் யார் வின் பண்ணுறாங்களோ அது லாஸ்ட்டு அந்த மாதிரி ஃபைனல் முடிவு பண்ணாங்க. இவனுக்கு கிடையாதா இப்போ ஃபர்ஸ்ட் லெமன் ஸ்பூன்? What do I do? Encourage Meenakshi. You got it. You got this, Meenakshi?
ஸோ இது வந்து அதாவது நெக்ஸ்ட்டு கிரேடு போகிறவங்க அந்த நெக்ஸ்ட் என்ன கிரேடு போகிறோமோ அந்த கிரேடு வச்சு தான் வந்து ஏஜ் கேட்டகரி வந்து பிரிச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து கிண்டர் கார்டன் வேறு. ஸோ ப்ரீகே 3, ப்ரீகே 4, கிண்டர் கார்டன் இந்த 3 இது படிக்கிறவங்க இந்த கேட்டகரியில் வந்து இந்த கேமில் இருக்கலாம். ஆனால் என்ன ஒன்றா ப்ரீகே 3 படிக்கிறவங்களும் கிண்டர் கார்டன் படிக்கிறவங்களும் சேமாக ஓட விட்டோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி கிண்டர் கார்டன் படிக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அந்த ஏஜ் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி ஃபஸ்ட் கிரேட்லேருந்து அதாவது ஆதிரை வந்து நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் கிரேட் போகிறான். அவனுக்கும் 3 தேர்ட் கிரேடு உள்ளவங்களுக்கும் ஒரு கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட் கிரேடு போகிறவனும் தேர்ட் கிரேட் போகிறவனும் ஒரு 100 மீட்டரில் ஓடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்ட் கிரேட் போகிற பையன் தான் ஜெயிப்பான். ஸோ இது மட்டும் அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ரூல்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் இயரை விட இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மீனாட்சி வந்து வீட்டில் வந்துட்டு லாஸ்ட் 1 வீக்காக வந்து அதை வச்சு தான் அங்கிட்ட ஓடிக்கிட்டே இருப்பாள். ஆதிரன் கூட நான் ஃபஸ்ட்டு போகிறேன் நல்லா வீட்டில் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தா, சூப்பராக பண்ணுவாள். அங்கே அவ்வளோ க்ரௌடு பார்த்துட்டு அவளுக்கு ஒரே வெக்கமாகிடுச்சா என்னன்னு தெரில. அப்படியே மெதுவாக எடுத்து வச்சா ஒவ்வொரு ஸ்டெப்பும். எங்களுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தது, என்னடா இவள் வீட்டில் அப்படி ஓடுனா இங்கே வந்து அது அவளுக்கு அந்த ஆட்கள்லாம் நிறையா இருக்கனால அவளுக்கு அது புரியாது இல்லையா, இது ஒரு கேமு நம்ம ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்லாம். பட் இட்ஸ் ஓகே. அவள் வந்து நான் வந்து பசங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்லாம் நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. என்னோடய பசங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும், அவங்க ஜெயிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நான் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன், ஜெயிச்சாலும் உனக்கு கிஃப்ட் அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே மாட்டேன். நீ இந்த ஸ்போர்ட்ஸ் டே அட்டன் பண்ணு, நான் உனக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன் 3 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்கள அன்றைக்கி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சேன். அப்புறம் ஆதிரன் வந்து 100 மீட்டர் அவன் ஆதிரன் ஓனதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுவானான்னு தெரில. நான் அன்றைக்கி ரொம்ப ஸ்பீடாக ஓடினான். அதே தான் அவன் வந்து கிண்டர் கார்ட்லேருந்து ஃபஸ்ட் கிரேடு போகிறான். அவன் கூட ஓடுற பசங்க தேர்ட் கிரேடு போகிற பசங்களும் ஓடுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க தான் ஜெயிப்பாங்க. பட் இட்ஸ் ஓகே, பார்ட்டிசிபேட் பண்ணதில் பெரிய ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பெருசாலாம் இது பண்ணிக்கல. அண்ணா பாரு பாஸ்டர். ஸோ அதே மாதிரி ஹரியும் அப்படி தான். அதாவது நெக்ஸ்ட்டு தேர்டு கிரேடு போகிறவங்க, அதாவது 3 to 5 கேட்டகரி. தேர்டு கிரேடு போகிறவங்க நெக்ஸ்ட்டு தேர்டு கிரேடு போகிறவங்கலேருந்து 5th கிரேட் எடுத்து போகிறவங்க அந்த கேட்டகரி. அது மாதிரி தேர்டு கிரேட் போகிறவனும் அதில் தான் ஓடுறான், 5th கிரேடு போடுறவனும் அதான் ஓடுறான். ஹரி 4th கிரேடு போகிறான். அவன் வந்து நல்லா ஸ்பீடாக ஓடுனான் ஹரி. ஏன்னா அவன் வந்து கிரிக்கெட் கிளாஸ் வீக்லி போகிறான். அந்த இதில் வந்து அவன் லாஸ்ட் இயரை விட இந்த எனக்கு ரொம்ப வந்து சேஞ்சஸ் தெரிஞ்சது அவனோட ரன்னிங்கில். நல்லாவே அவனோட எஃபர்ட் கொடுத்தான். 4th place வந்தான். பட் ஃபஸ்ட்டு 3 வர்றவங்க தான் ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. பட் அவன் 4th place வந்தான். அதுவே வந்துட்டு எங்களுக்கு பெரிய ஹாப்பி. ஏன்னா அவன் வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாலாம் பண்ண மாட்டான், நம்ம புஷ் பண்ணால் தான் பண்ணுவான். பட் அன்றைக்கி இந்த இயர் ஸ்போர்ட்ஸ் டே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அவன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணான். அதுக்கப்புறம் பசங்களோட ஆனால் ஒவ்வொரு கேட்டகரியாக தான் பண்ணாங்க மொத்தமாக. ஏன்னா ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்து ஒவ்வொரு பசங்க ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பாங்களே, அதனால் பேரண்ட்ஸ் வந்து அவங்க பக்கத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று முடிய தான் நெக்ஸ்ட் ஒன்று ஆரம்பித்தாங்க. அடுத்து வந்து ஆதிரனுக்கு வந்து சாக் ரைஸ், அதுக்கப்புறம் அவனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஹரியோட சாக் ரைஸ் வந்து நடந்தது. ஸோ பசங்களுக்கு அதுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் பசி இருந்ததுனால அவங்களுக்கு இங்கே வந்து ஜூஸு இல்லை ஃப்ரூட்ஸு அப்புறம் கூப்பன் கொடுத்துருந்தாங்களே, அதை கொடுத்து டேக்கோ இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஸோ அவங்க வந்து அவங்களோட ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கே கிரவுண்டில் உட்காந்து சாப்பிட வச்சுட்டோம் பசங்களை. ஸோ இந்த பசங்க எல்லாருமே எங்களோட கம்யூனிட்டி ஒரே பசங்க, ஃப்ரெண்ட்ஸ் பசங்க. அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தனியாக வந்து சும்மா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிட்டோம். ஏன்னா வீட்டில் எல்லாம் சாக்கு கிடையாது. நாங்கள் வீட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம ட்ராஷ் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். பட் அங்கே சாக்கு இருந்தது, அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்களான்னு சொல்லிட்டு இங்கே தனியாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹரி நோ இந்த மீனாட்சி வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிளாஸ் போட்டு வந்திருந்தாங்க, அது வேணும்னு சொல்லி வாங்கி அவங்களும் போட்டு விட்டாங்க. அதில் போட்டுக்கிட்டே ஒரு 5 நிமிஷம் தெரிஞ்சிட்டே இருந்தது. அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு ஸ்டைலாக அங்கிட்ட பார்த்துட்டே இருந்துச்சு.
ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 10 o'clock மேலே வந்துட்டு அப்புறம் என்னோடய பசங்களுக்கு எல்லாமே கேம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஹரி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறேன்னா ஸோ அவனை மட்டும் விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா ரொம்ப வெயில். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு நம்ம லன்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே அதுக்கப்புறமா இல்லை, பசங்களுக்கெல்லாம் அவங்களும் டயர்டாகிட்டாங்க. அதனால் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பசங்களை மட்டும் கூப்பிட்டு நான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த டேக்கோ அண்ட் சால்சா டேக்கோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எனக்கு ஒன்று வாங்கி அங்கே சாப்பிட்ருக்கலாம், பட்டு எனக்கு இந்த டேக்கோ வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டேக்கோ மட்டும் வாங்கிட்டு அப்படி பக்கத்துலேயே வந்து சாஃப்ரான்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் கிராசரி ஸ்டோர் இருக்குது. அங்கே போய் வந்துட்டு மட்டன் வாங்கியிருந்தார் அன்றைக்கி, மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்காக. ஸோ காரில் நாங்கள் இருந்தோம். அவர் மட்டும் உள்ளே போய் மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பிரியாணிக்கு தேவையான மற்ற திங்ஸும் உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அவர் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கோகனட் வாட்டர் ஒன்று கிரிக்கலாண்டு காஸ்கோவில் வாங்கினது சூப்பராக இருக்கும். பிங்க் கலரில் நம்ம ஊரில் குடிக்கிற மாதிரியே இருக்கும். மீனாட்சி அப்படி காலைல வேகமாக இருந்துச்சனால அப்படியே உட்காந்துட்டே தூங்கிட்டா. எங்கிட்ட குக் வித் கோமாளி ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அவர் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து பிரியாணி போடலாம், வீக்கெண்டானா அவர் தான் பிரியாணி பண்ணுவார். எனக்கு இப்போலாம் பிரியாணி பண்ணுறதே கிட்டத்தட்ட மறந்து போன மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு நான் பிரியாணி பண்ணி. ஸோ அன்றைக்கி அவர் தான் வந்து பிரியாணி பண்ணிகிட்டு இருந்தார். நான் கூட மாட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். கிடையாது. கத்திரிக்காய் மட்டும் நான் வந்து பண்ணுவேன். இல்லை நான் வீட்டில் இல்லை அப்போது அப்படின்னா நான் சொல்ல அவர் கத்திரிக்காய் வந்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மாவு அந்த வாரம் வந்து ஆட்டுறதுக்கு அரிசி இல்லை. ஸோ அப்போ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வந்ததுமே ஊற வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பு கவுனியில் வந்து அன்றைக்கி தோசை மாவு வந்து ஆட்டினேன். ஸோ அதுக்கு ரைஸ் மெஷர்மெண்ட்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து அந்த கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங்காக வந்து நம்ம ஆட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெஷர்மெண்ட்லாம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரே பவுலில் தான் தனித்தனியாலாம் எடுக்க தேவையில்லை. ஸோ இப்போல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பிரியாணி பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் ஆகிட்டார். இப்போ லாஸ்ட் வீக் ஆம்பூர் ஸ்டைலில் பிரியாணி பண்ணார். பட் இது வந்து நார்மல் நம்ம சென்னை ஸ்டைல் அந்த மாதிரி பிரியாணி தான். ஸோ அதுக்கப்புறம் ஹரியும் வந்துட்டான், ஃப்ரெண்டு அவங்க கார்லேயே வந்துட்டான். அப்புறம் பசங்களாம் இங்கே செரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஆதிரனும் ஹரியும். அவங்க 2 பேரையும் போய் குளிச்சுட்டு வாங்க, நம்ம வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் டேயில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால். அதனால் அவங்க அது மறக்காமல் கேட்டுட்டு இருந்தானுங்க. சரி குளிச்சுட்டு வாங்க, நானும் குளிச்சுட்டு வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பசங்க வந்து அவங்களே குளிச்சுப்பானுங்க, குளிக்க போயிட்டானுங்க. இங்கிட்ட பார்த்திங்கன்னா மட்டன் முதலே வேக வச்சுருக்கணும். நாங்கள் பிரியாணி பண்ணி பேசிக்கிட்டே பிரியாணி பண்ணோமா, அதில் வந்து மட்டன் வேக வைக்கவே மறந்துட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மட்டனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கத்திரிக்காவுக்கு தேவையான இதெல்லாம் போட்டுட்டு எக்கு வந்து வேக வச்சுட்டு அப்புறம் நான் வந்து குளிக்க போயிட்டேன். ஸோ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களை நான் மட்டும் போய் இங்கே பக்கத்துலேயே தான் ஒரு கடை கூட்டு போயிட்டு வர மாதிரி. என்னோடய ஹஸ்பண்ட் அந்த கேப்பில் வந்து பிரியாணி பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னாங்க. சொல்லு.
ஸோ ரீசெண்டாக தம் போடுறது வந்து நாங்கள் முன்னாடிலாம் அடுப்பிலே போடுவோம் இல்லையா, இப்போ வந்து அரிசியை லைட்டாக வேக வச்சுட்டு எப்பயும் போல் அந்த பாத்திரத்துக்கு அரிசி லைட்டாக வெந்தது மாற்றிட்டு அவனில் வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து 350 டிகிரி வச்சாரான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில, பட் ஒரு 20 to 22 மினிட்ஸ் வந்துட்டு தம் அதிலே வச்சுருவாங்க அவனில். அது வந்து இன்னும் நல்லா வருது. 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டு தான். அதிலேருந்து தம் போட்டோம் அப்படின்னா, அதாவது அடுப்பில் வச்சதை விட இதில் கொஞ்சம் நல்லா இன்னுமே நல்லா அரிசியெல்லாம் பொலன்னு வரும்னு சொல்லலாம், அந்த மாதிரி வருது. ஸோ நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் நான் மட்டும் போய் பசங்களை கூப்பிட்டு போயிட்டு இங்கே பக்கத்துலேயே வந்து டெசோ லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஷியன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே வந்து நிறையா பியூட்டி ப்ராடக்ட்டு, க்ராசரி ஐட்டம், சில க்ராசரி ஐட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி டாய்ஸ் நிறையா வச்சுருப்பான். முக்கியமாக நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே போய் இந்த லெகோ செட்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்கான். அந்த இது வாங்கணும். ரேட்டு ரொம்ப ரீசனபிள், கம்மியான ப்ரைஸ் தான். மற்ற டார்கெட்டை விடலாம் கம்பேர் பண்ணும்போது அங்கே போய் வாங்கினோம் அப்படின்னா வாங்கலாம். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நிறையா கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு சொல்கிறேன். கம்மியான கிஃப்ட் வாங்கி கொடுக்குன்னு சொல்லலை. ஸோ கம்மியான ரேட்டுக்கு நிறைய ஐட்டங்கள் வாங்கி நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு அந்த கடைக்கு போனீங்க அப்படின்னா. பட் லிமிட்டட் தான் வச்சுருக்கான் கேரக்டர்ஸ் எல்லாம். அங்கே தான் கூப்பிட்டு போயிருந்தேன் அன்றைக்கி பசங்களுக்கு. ஆளுக்கு வந்து $20 தான் லிமிட்டு, அதுக்குள்ளே நீங்கள் என்னென்னாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லி தான் கூப்பிட்டு போயிருந்தது. அப்படின்னா தான் அங்கே போயிட்டு அதுக்கு மேலே போகிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அந்த $20 முடிப்பாங்க. ஸோ இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக வந்திருந்தது. ஸோ இப்போல்லாம் கிச்சனுக்கு கருவேப்பிலை தேவைப்படுச்சுன்னா அப்பப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கிறது. ஆல்ரெடி பெருசாக வளர்ந்துருந்தது, அதெல்லாம் கட் பண்ணி விட்டால் தான் இன்னும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி கட் பண்ணி நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் சின்ன சைஸாக தெரியுது செடி. அந்த கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வளருது. அப்புறம் நாங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் 2 பாக்ஸு வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை காட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க அப்பா கிட்ட என்னென்ன வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மீனாட்சி தூங்கி முடிச்சுட்டு கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பர்பிள் கலரில் ஒரு குட்டி லெகோ, அன்றைக்கின்னு பார்த்தா அந்த லெகோ பீஸ் வந்து எங்களுக்கு வந்து அந்த லெகோ பில்ட் பண்ணுறது குட்டி ஒரு இது அது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அன்னைக்கு டேட்டில் அது ஆஃபர் இருந்தது. ஸோ நோ ரிட்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், அதனால் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதை ரிட்டன் பண்ண முடியாது வேண்டானாலும். அது மட்டும் ஃப்ரீயாக வந்திருந்தது. அவள் தூங்கிய நேரம் எந்திச்சதுமே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா சொன்னாங்க அம்மா ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி தூங்கி எந்திச்சோடனே சர்ப்ரைஸ் ஆகிட்டா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எது கூப்பிட்றான்னு கேட்குறியா? தெரில எனக்கு தெரியாதும்மா, என்ன கேட்காத. அடி போகல தெரிலம்மா. ஸோ என்னோட பசங்களும் கடைக்கு போயிட்டு வந்தோடனே மேலே போயிட்டானுங்க 2 பேரும். இந்த லெகோ வாங்கினா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒரு 2 நாளைக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. அதை பண்ணுறதுலேயே தான் இருப்பானுங்க. அப்படியே உட்காந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பானுங்க. அதனால் லெகோ அப்பப்போ வந்து இப்போல்லாம் வாங்கி கொடுத்துறது. அந்த கடையில் போயிட்டு ரொம்ப $10 தான் இருக்குமா, அதனால் அவங்க வாங்கி கொடுத்துறது ஒவ்வொரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மீனாட்சி அவங்க நீங்கள் மேலே உட்காந்து பில் பண்ணுங்கள், அதை நம்ம சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி எடுத்து வச்சுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எடுத்து வரமாச்சு அது எப்படி இருக்கு பிரியாணி? ஸோ பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப பண்ணலை, கம்மியான குவான்டிட்டி தான் பண்ணோம். எப்போயுமே நைட்டுக்கு சேர்த்து பண்ணுவோம். பட் அன்றைக்கி வந்து நைட்டு வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இன்வைட் இருந்தது எங்களுக்கு. அதனால் மதியத்துக்கு மட்டும் நான் ஒரு 1/2 kg தான் பண்ணியிருந்தோம் அன்றைக்கி பிரியாணியே மொத்தத்துக்கு. சாப்பிடலாமா? சாப்பிடு போயிட்டு
ஸோ அதுக்கப்புறம் மீனாட்சி கிவி கேட்டுச்சு, அவள் கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெண்டும் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருந்தது. அங்கே கிளம்பி போயிட்டோம். வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு டின்னருக்கு போகிறது, ஃபேமிலியோட டின்னர் போகிற பிளான். கதவு பண்ணிட்டா. ஸோ மதியம் வாங்கி கொடுத்தது, அதுக்கப்புறம் பசங்களுக்கும் சாப்பிட்டுட்டானுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வரை உட்காந்து ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருந்தானுங்க. நீயே எடுத்து குடிக்கலாம்ல. டாடி ஆயிட்டியா? மீசையா? அப்பாவா? ரெண்டு பேர் அப்பாவா? பிங்க். சரி கூட இருக்கிறது என்ன கலர்? கிரீன் கூட. காக்காவா? குருவி. டக்கியா? கொஞ்சம் கூட போகிறேன். ஸோ நானும் வந்துட்டு போயிட்டு வந்துட்டோம், வெளியே போயிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பசங்களையும் கிளப்பிட்டு நானும் கிளம்பிட்டு, அப்புறம் வந்துட்டு பக்கத்துலேயே தான் ஃப்ரெண்டு வீடு, நெக்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டு தான் அவங்க வீடு. ஸோ அப்படியே அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு சாப்பிட கிளம்பிட்டோம். இப்போ போகிறதுக்கு முன்னாடி வீடை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மணி பிளான்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்து வருது. ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு கொடி மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் கட்டி விட்டார். அது வாட்டுக்கு மேலே அதுக்கப்புறம் வளர்ந்துரும் இல்லையா, அதனால் ஃபுல்லாக வீடை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் நம்ம நைட்டு தான் வருவோம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.